இந்த நாட்களில் நெல் விலை தொடர்பான பிரச்சினை காணப்படுகின்றது. எமது நாட்டில் அதிகளவான நெல் உற்பத்தி வெள்ளை நாடு 53-55 வீதத்துக்கும் இடையில் காணப்படுகின்றது. சிவப்பு நாடு 20-22 வீதத்துக்கும் உள்ளது. பொதுவாக பார்த்தால் 85 வீதம் வரை சிவப்பு வெள்ளை நாடு அரிசியாகும். எனவே அந்த நெல்லை 120 ரூபாவுக்கு வழங்க முடிந்தால் நன்றாக இருக்கும். தற்போது மொத்தம் சுமார் 130,000 மெட்ரிக் டன் வரை காணப்படுகின்றது. தற்போது நாம் அந்த நெல்லை அரிசியாக்கி சதசூடாக விற்பனை செய்கின்றோம். 120 ரூபாவுக்கு நாம் வாங்கும் நெல்லை அரிசியாக்குவதற்கு பொதுவாக நெல்லுக்கு மாத்திரம் 190 ரூபாய் வரை செலவாகின்றது. அதனை அரிசியாக்கி சந்தைக்கிடும் போது சுமார் 200 ரூபாவுக்கு விற்க வேண்டிய தேவை உள்ளது. எமது நாட்டில் ஒரு உண்மையான பிரச்சனையும் காணப்படுகின்றது. பெரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் தங்களது வியாபாரத்தையே செய்கின்றார்கள். ஆனால் அந்த வியாபாரத்துக்குள் நுகர்வோரை சுரண்டும் செயலும் இடம்பெறுகின்றது. அதனால் அவர்கள் தற்போது கீரி சம்பா சந்தையை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளனர் என்றால் கீரி சம்பா இருப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கீரி சம்பா வாங்கினால் மாத்திரமே நாடு அரிசியை வழங்குகின்றார்கள். கீரி சம்பாவை 380 ரூபாவுக்கு விற்கின்றார்கள். ஆனால் பற்றுச்சீட்டில் 280 ரூபாய் என்றே அச்சிடப்பட்டுள்ளது. எஞ்சிய பணத்தை வெளியில் பெற்றுக்கொண்டே இந்த வியாபாரத்தை செய்கின்றார்கள். ஆனால் இதனை இன்னும் நீண்ட தூரத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. நாம் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்கின்றோம், கைது செய்கின்றோம், வழக்கு தொடர்கின்றோம். எனினும் இதற்கு தீர்வாக அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்துள்ளது. பெரிய அளவிலான நெல் கொள்வனவு செயல்முறைக்கு செல்ல வேண்டும். சந்தையில் போட்டித்தன்மையுடன் நெல் சந்தைப்படுத்தல் சபை போன்ற ஒரு பாரிய நெல் கொள்வனவு செயல்முறையில் ஈடுபட வேண்டும். எனவே அதற்காக நாம் முதலீட்டாளர்களுடன் கலந்துரையாடியுள்ளோம் என்பதை கூற வேண்டும். அனுராதபுரம், கம்பா ஆகிய இரு பகுதிகளிலும் சாதாரண ஒரு போகத்திற்கு 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் மெட்ரிக் டன் வரையான அளவை கொள்வனவு செய்ய முடியும். அதாவது 3 லட்சம் மெட்ரிக் டன் கொள்வனவு செய்யக்கூடிய 2 நெல் ஆலைகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். தற்போதே முதலீட்டாளர்களுடன் கலந்துரையாடியுள்ளதால் எதிர்வரும் மாதத்துக்குள் இங்கு ஒரு நெல் ஆலையை ஆரம்பிப்பதற்கான அடிக்கலை நாட்டுவதற்கு நாம் முயற்சித்து வருகின்றோம். எப்பாவல நெல்லிக்குளம் வீதி புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார்.